மதிக்குது தமிழ. யாரு கொண்டு போய் சேர்த்தா? இத்தனை சுதந்திரம் கொண்டாடி இருக்கிறோமே, எத்தனையோ சனாதிபதிகள் இருக்கிறார்கள் இருப்பார்கள். நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ் மீது பற்றும் பாசமும் இருந்தது. எந்த ஜனாதிபதியும் தமிழை பத்தி சிந்திக்கல. அவர் தான் முழங்கினார் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை. வெள்ளக்காரன் மிரண்டு போன. அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போத வச்சிருக்கேன் நல்வரவுன்னு தமிழ்ல. இங்க இருந்து போன தமிழர் கேட்கிறாரு, நீங்க வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா, ஓ நாட்டில் எதுக்கு தமிழ்ல வச்ச, உங்க மொழியே வேறுதானேன்னு கேட்க அவர் சொல்றாரு வெள்ளக்காரரு, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், உலகத்துக்கே மூத்த மொழி தமிழும் உலகத்திலே உயர்ந்த நதி நயாகராவும் ஒன்றிருந்தால் சிறப்பு என்று எங்களுக்கு தோணுச்சு. அதான்டா தமிழ்ல பேர் வச்சோம்னா அதான் சொல்றேன். நம்ம வச்சிருக்கோமா தமிழ்ல பேரு வச்சிருக்கோமா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குர்மா, வர்மான்னு பேர் வச்சுட்டோம். யாசிகானா என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம். மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம். அபர்ணான்னா அம்மனமானவள், நிர்வாணமானவள், ஆடையற்றவர்னு அர்த்தம். தமிழ்ல எவ்வளவு பேர் இருக்கு. நீ அதெல்லாம் விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேரு தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்கிறேன், எவனாவது வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் இருக்கா? மருது பாண்டியர் பேர் இருக்கா? வீரமங்கை வேலுநாச்சியார் பேர் வச்சிருக்கானா? காமராஜர், கக்கன், வஉசி, கொடிகாத்த குமரன், எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்களே, ஏன் அந்த பேரெல்லாம் அவங்க வைக்கல? அவங்க பேர் ஊரா நீங்க வச்சிய. நாளைக்கு ஆய்வு பண்ணுவேன், எழுதுவேன். தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லை, நாடு மட்டும்தான் தமிழ்நாடுன்னு பேர் இருந்திருக்கு. வாழ்ந்தவன் பூரா வடநாட்டுக்காரன் எழுதிடுவானே, வரலாறு மாறுமே. நியாயமா? ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் இந்த சிந்தனை நமக்கு உதிக்கவில்லை? எண்ணி பார்க்க வேண்டாமா? 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் வந்து விட்டா நமது வாழ்க்கையை அவன் தீர்மானம் பண்றேன். என்ன நியாயம் இதெல்லாம்? இதுவா பண்பாடு? நம்மோட பிள்ளை விட்டு எப்படி வாழு? எல்லாருக்கும் மரணம் உண்டுதானே, யார் எப்ப சாவம்னு தெரியாது. ஆனா நமக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகள் எதிர்கால திட்டத்தோடு வாழ வைக்கணுமா வேண்டாமா என்பதை ஊர்சிதப்படுத்துங்கள். எங்கே இருக்கு நீங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்கா? படிக்கிற போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு திருக்குறள் சொன்னோம், பகுத்துண்டு பள்ளியுர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருக்கா இன்னைக்கு? இல்ல. ஏன் இல்லைன்னு நீங்க கேட்டீங்களா? ஏன் எடுத்தோம்னு அவங்களாவது சொன்னாங்களா? யாரும் சொல்லல, யாரும் கேட்கல. அடுத்தபடியா ஆத்தி சுட்டின அந்த கிழவி பாடம் வச்சா, அரஞ்சிய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல். இருக்கா இன்னைக்கு? இல்ல. ஏன்னு நீங்களும் கேட்கல.